ஸ்பென்சர் ஜான்சனுக்கு இன்ஜுரி கன்சர்ன் இருக்க மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை சிஎஸ்கே சைன் பண்ணிட்டு அதெல்லாம் பார்த்து தானே சைன் பண்ணுவாங்கன்ற மாதிரிலாம் நம்ம போன வீடியோவில் பேசணும் கைஸ். பட் சிஎஸ்கே சைன்லேருந்தே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸ்பென்சர் ஜான்சன் தான் எலிஸோட ரீப்ளேஸ்மெண்ட். பட் அவர் 21 ஏப்ரல் தான் ஜாயின் பண்ணுவாருன்ற மாதிரி. டீமில் மேட் ஹென்ரிக்கு பேக்கப்பே இல்லை. மேட் ஹென்ரிக்கு முதல் மேட்ச்லேயே கால் பிடிச்சிக்கிச்சுன்னா அடுத்த மேட்ச்சுக்கு யார் ஆடுவாங்கன்ற கொஸ்டின் மார்க்லாம் இருக்கு. ஸ்பென்சர் ஜான்சனோட ஸ்கில் செட் நல்லா இருக்கு கைஸ், அதை நம்ம வீடியோலேயே பார்த்துருந்தோம். பட் எனக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு இன்ஜுரியான பவுலர் ஏன் இவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுத்து எடுக்கிறாங்க? லைக் டீமில் வேறு யாருமே இல்லை, வேற டோர்னமெண்ட்டே இன்னும் ஸ்டார்ட் ஆகல, அதுக்கு முன்னாடியே ஒரு இன்ஜுரியான பிளேயரை ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த வருஷத்துக்கு ஆடுறீங்களா இல்லை அடுத்த வருஷத்துக்கு பிளான் பண்ணுறீங்களா மாதிரி இருக்கு கைஸ். ஓகே, பொட்டன்ஷியல் பிளேயர்ஸ் எடுக்கலாம், ஆல்ரெடி நிறைய பேர் எடுத்திருக்கீங்க. ப்ளஸ் 14 கோடிக்கு 2 பேர் போயெல்லாம் எடுத்திருக்கீங்க, எல்லாம் ஓகே தான். பட் டீமில் அட்லீஸ்ட் கொஞ்சம் பேலன்ஸ் வேணும். லைக் ஸ்பென்சர் ஜான்சன்றவர் மொதல் மேட்ச்லேயே சேர்ந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஓகேன்னு நான் விட்டுருவாங்க. இட்ஸ் லைக் ஓகே, அந்த மாதிரி ஒரு ஸ்கில் செட்டு பொட்டன்ஷியல் பேஸ் பண்ணி பிக் பண்ணுறாங்கன்னு. பட் பாதி டோர்னமெண்ட் தான் ஆட போகிறாரு, அவருக்கு நீங்கள் இவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுத்து எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவரை வந்து ஒரு ரிட்டென்ஷன் ஆப்ஷனாக தான் பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் இயருக்கு இவர் மெயின் லீட் பேசராக யூஸ் பண்ணலான்னு. பட் எஸ், இதுதான் ரீசன் நமக்கு தெரியல. பட் வேறு எந்த ஆங்கிள் நீங்கள் யோசிச்சு பார்த்தாலும் எந்த ஒரு லாஜிக்குமே செட் ஆகாது. ஸோ இது ஒன்று தான் ப்ராபபிள் ரீசனாக இருக்கும். நெக்ஸ்ட் இயர் ஒரு ஆக்ஷனை வந்து எக்ஸ்ட்ரா வெயிட் போக வாய்ப்புகள் இருக்குன்னு, அதுக்கு இப்போயே பேஸ் ப்ரைஸில் அவரை நம்ம பிக் பண்ணி வச்சுக்கலாமேன்னு கூட யோசிச்சு இப்படி எடுத்துருக்கலாம். ஸோ இதுலேருந்து 2 விஷயம் ஓரளவு கிளியர் ஆகுது கைஸ். லைக் அவங்க இந்தியன் பேசஸ் மேலே ட்ரஸ்ட் பண்ணி தான் இந்த சீசன் போகிறாங்க போல. சப்போஸ் மேட் ஹென்ரிக்கு ஏதாவது இன்ஜுரி ஆனாலும் ரெடிமேடாக பவர் பிளேயில் போடக்கூடிய இந்தியன் பவுலர்ஸ் இருக்கிறனால அவங்கள வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னு அவங்க யோசிச்சிருக்கலாம். அண்ட் இன்னொன்று, கோயிங் ஃபார்வர்ட் நம்ம 2 பேசர் ஸ்ட்ராட்டஜியோட போவோம்னு நினைக்கிறேன். லைக் ஒரு மும்பை இந்தியன்ஸ் பண்ண மாதிரி சப்போஸ் ஜேமி ஓட்டர் பக்கம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலனா இவரை உள்ளே எடுத்துகிட்டு வந்து 2 ஓவர்சீஸ் பேசஸ், ஒரு ஓவர்சீஸ் ஸ்பின்னர் வச்சுட்டு ஒரு ராமகிருஷ்ணா கோஷியோ அமன் கானியோ ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். டாப் 7ல் டெவால் ப்ரோஸ் மட்டும்தான் ஒரு ஓவர்சீஸ் பேட்டர்னால வர அட்வான்டேஜ் இதுதான். ஸோ அந்த அட்வான்டேஜை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஓவர்சீஸ் பேசர் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இனிமேன்னு இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு தோணுது. பட் எஸ் கைஸ், இப்படியே சொல்லி நம்ம வடசை தேர்த்திக்கலாம். எனக்கு வேறு எந்த ஒரு ஐடியாவும் தோணலை. இது லாஜிக்கலாக எப்படி அவங்க டிசைட் பண்ணி எடுத்திருக்காங்கன்றத மேபி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும், அதுக்கு பின்னாடி இருக்க தாட் ப்ராசஸ் என்னன்னு. பட் எஸ் கைஸ், இப்படி தான் இருக்கு நம்ம நிலைமை. பட் என்னடா இவ்வளோ ஹை ரிஸ்காக ஹை அக்ரெசிவ் அப்ரோச் எடுத்திருக்காங்களேன்ற மாதிரி தோணுது. எஸ், போன சீசன் யூஸ்வலாக ஒர்க் ஆகிற லாஜிக்கும் ஸ்ட்ராட்டஜி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. பட் அதுக்குன்னு இப்படியா இவ்வளோ சேஞ்சாக எதிர்பார்க்கறது ஒரு வருஷத்துக்குள்ளன்ற மாதிரி இருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் கன்ஃபார்ம் கைஸ், இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு 2 அவுட்புட் தான். ஒன்று, எல்லாமே ஒர்க் அவுட் ஆகி தாம் தூம்னு வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம டாப் 4ல் குவாலிஃபை ஆகிடுவோம். அப்படி இல்லைனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாமல் லாஸ்ட் 2-3 ஸ்பாட்குள்ளே முடிக்க போகிறோன்ற மாதிரி தோணுது கைஸ். லைக் இவங்களோட ஸ்ட்ராட்டஜிலாம் இவ்வளோ அக்ரெசிவாக இருக்கிறத பார்க்கும்பொழுது. பட் எஸ், ஒர்க் அவுட் ஆனால் நல்லா இருக்கும், பார்க்கவும் சூப்பராக இருக்கும், நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ என்டர்டைன்மெண்ட்க்கு இந்த சீசன் சிஎஸ்கே கிட்ட பஞ்சம் இல்லை. அது எந்த பக்கமே முடிய போகிறதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ரைட், அடுத்ததான் நம்ம சிஎஸ்கே நாவலூர் அகாடமியில் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் டெத் ஓவர் சினாரியோவை கவர் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம நாவலூர் டான் வினோத்குமார் பிரதர் தான் அகைன் எல்லா இன்ஃபர்மேஷனுமே ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருந்தாங்க கைஸ். நீங்கள் இன்கேஸ் ட்விட்டரில் இருந்தீங்கன்னா மறக்காமல் அவரோட அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க, சூப்பரான வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாரு. ரைட், சிஎஸ்கே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா பிளேயர்ஸுமே வரல, பர்டிகுலராக டெத் ஓவர்ஸில் போடக்கூடிய பவுலர்ஸ் அண்ட் பேட்டர்ஸ் மட்டும் வந்திருந்தாங்க. அண்ட் அவங்களுக்குள்ள ஒரு போட்டி மாதிரி வச்சிருக்காங்க. பேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அமன் கான், MS தோனி, ஓவர்டன், ராமகிருஷ்ணா கோஷ் அண்ட் பிரசாந்த் வீர், இந்த 5 பேருமே ஆடி இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி லைக் இந்த 5 பேர்ல தான் உங்களுக்கு 2-3 ஃபினிஷஸ் நம்ம பிளேயிங் லெவலில் ஆட போறாங்கன்றது கிளியர் ஆயிடுச்சு. பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா அன்ஷுல் கம்போஸ் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அண்ட் அன்ஷுல் கம்போஸ் தவிர முகேஷ் சௌத்ரி, குர்ஜப்னீத் சிங், கலீல் அகமது, ராமகிருஷ்ணா கோஷ் அண்ட் பிரசாந்த் வீர் இவங்க எல்லாருமே போலிங் போட்டிருக்காங்க. MS அண்ட் ஓவர்டன் தான் இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆப்போசிட் எண்ட்ல அன்ஷுல் கம்போஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எஸ், இதுதான் சிஎஸ்கேயோட ப்ராபபிள் 11ஆகவும் தெரியுது. நம்ம ஒரு பிளேயிங் லெவனில் 6 பிரசாந்த் வீர், 7 தோனி, 8 ஓவர்டன் பார்த்தோம்ல. மேபி சிஎஸ்கே அந்த ஆங்கிள் தான் யோசிச்சுட்டு அந்த லெவலில் தான் ப்ளே பண்ண போறாங்க போல. இம்பாக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் கலீல் அகமது அண்ட் கார்த்திக் சர்மா இருக்க போறாங்க. பேட்டிங் தேவைப்பட்டுச்சுன்னா கார்த்திக் சர்மா வர போறாரு. அப்படி இல்லைனா கலீல் அகமது தான் டிஃபால்ட்டாக இம்பாக்ட் சபா இறங்க போறாரு. இந்த லெவனோட சிஎஸ்கே போக போறாங்கன்னா கண்டிப்பாக டாப் ஆர்டர் கேரி ஜாப் தேவை கைஸ். அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் ருத்து அண்ட் சாம்சன் நின்னாகணும், அதை சுற்றி மற்ற பிளேஸ்லாம் ஆடணும். அண்ட் நம்ம டாப் 3 பேட்டர்ஸ் 3 பேருமே நல்ல ஃபார்மில் இருக்கணும். அட்லீஸ்ட் 400 ரன் பேர் மினிமம் அடிக்கணும். ஸோ இதெல்லாம் நடந்துச்சுன்னா டெஃபினட்டாக இந்த 11 ஒர்க் அவுட் ஆகும். ஸோ டாப் ஆர்டர் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு MS கரெக்டாக அவரோட என்ட்ரி பாயிண்ட்ல இறக்கலாம். ஸோ எல்லாமே ஸ்மூத்தாக முடிஞ்சிடும். பட் ஒன்லி இஃப் டாப் ஆர்டர் சக்சீட்ஸ். இந்த ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைல் ஆஃப் ஆங்கிளில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது நீங்கள் பவுண்டரியை ஹிட் பண்ணலன்னா பேட்டரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அடுத்த பேட்டர் உள்ளே இறக்கியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் MS அண்ட் ஓவர்டன் ஆடி இருக்காங்க. ஒரு நல்ல பால் 6 அடிக்க வேண்டிய பாலை 6 அடிக்காம மிஸ்டைம் பண்ணியோ ஆர் 6-4 போகாமல் உள்ளே விழுந்துச்சுன்னா அவரை டக்குன்னு தூக்கிட்டு அடுத்த பேட்ஸ்மேனை உள்ளே கொண்டு வந்து ஆடுறாங்க. ஸோ மேபி டெத் ஓவர்ஸில் கண்டிப்பாக சி பால் ஹிட் பால்னு வேறு வழியே எல்லா பாலும் அடிச்சாகணுன்றதுக்காக அந்த மென்டாலிட்டி மைண்ட் செட்டை கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஸோ அதே ஃபார்முலாவில் ஃபர்ஸ்ட் MS அண்ட் ஓவர்டன் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் அமன் கான், பிரசாந்த் வீர், ஓவர்டன் மாறி மாறி ஆடிட்டு இருந்திருக்காங்க. ஃபைனலி இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பவுலிங் போட்ட
ஆல்ரவுண்டர் பேட்டிங் ஆடின ஆல்ரவுண்டர் பவுலிங் போட்டிருக்காங்க. ஸோ ஓவர்டன் பவுலிங் தென் கோஷ் பேட்டிங்ற மாதிரி மாற்றிலாம் வச்சிருக்காங்க. இதில் வினோத் பிரதர் அன்ஷுல் கம்போஜ் நல்லா யார்கர் போடான்ற மாதிரி ஹைலைட் பண்ணியிருப்பாரு. நம்ம இதை தான் முன்னாடியே பார்த்துருந்தோம். லைக் அன்ஷுல் கம்போஜ் மாதிரியான ஒரு பவுலர் க்ரூம் பண்ணணும், கலீல் அகமதை அவாய்ட் பண்ணணும்னு. ஒரு ஈவன் குர்ஜப்னீத்தை கூட க்ரூம் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு 11ல் ஆடுற பிளேயர்னா கம்போஜ் தான். ஸோ கம்போஜை டெத் ஓவர்ஸ் பவுலராக க்ரூம் பண்ணணும்னு. அவர்கிட்ட பேட்டர்ஸை ரஷ் பண்ணுற அபிலிட்டி இருக்கிறனால டக்குன்னு ஒரு மிஸ் டைம் வாங்கி கேட்ச் ஆகலாம். ப்ளஸ் அவர் கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. அண்ட் ஒய்ட் யார்கர் பிளான்லாம் போட வைக்கலாம். ஸோ சப்போஸ் ரன் போனால் கூட அவரோட டிஃபென்சிவ் ஆப்ஷனாக அவர்கிட்ட ஒய்ட் யார்கர் போடுற அபிலிட்டி இருக்கு, லைக் துஷார் தேஷ்பாண்டே மாதிரி. பட் கலீல் அகமது கிட்ட அது கிடையாது. கலீல் அகமதோட நேச்சுரல் ஆங்கிளே ஒரு கட்டர் போடுறதுக்கான டெலிவரி தான் வச்சிருப்பாரு. அவரும் பெருசாக யார்கர் போட்ட மாதிரி நான் பார்த்தது இல்லை. ஸோ அதனால கலீலை விட அன்ஷுல் கம்போஜ் பெட்டர்ன்ற மாதிரி பார்த்துருந்தோம். அண்ட் எம்எஸ் தோனி நிறைய பவுண்டரிஸ் அடிச்ச மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. இன்னும் நான் எதை பார்க்க ப்ரிஃபர் பண்ணியிருப்பேன்னா, லைக் லோ ஃபுல் டாஸில் ஸ்டெம்பை நோக்கியும் சரி, ஒய்ட் அவுட் சைட் ஆஃப் அந்த ஆங்கிளில் போட்டால் எவ்வளோ கிளியர் பண்ணுறாங்கன்ற மாதிரி பார்த்துருப்பேன் கைஸ். இந்த லோ ஃபுல் டாஸ் ஸ்ட்ராட்டஜியை சிஎஸ்கே கிட்ட சூப்பராக யூஸ் பண்ணுறாங்க. லைக் சிஎஸ்கே கிட்ட மட்டும் இல்லாமல் இன் ஜெனரல் யார்கர் விட இந்த லோ ஃபுல் டாஸ்ன்றது இன்னொரு பெரிய வெப்பனாக இருக்குது. எஸ் ஜாயலோட லோ ஃபுல் டாஸ்லேயே நம்ம நிறைய மிஸ் அவுட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது கைஸ். எஸ்பெஷலி டூபே நிறையா லோ ஃபுல் டாஸ் அடிக்காமல் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. ஸோ பேஸ் பவுலர்ஸோட லோ ஃபுல் டாஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் ஜென்ரலாக இந்த ஃபினிஷர்ஸ் கிட்ட போட்டாலே நம்ம தடுமாறி இருக்கும். இந்த லோ ஃபுல் டாஸை ஜடேஜாவும் ஸ்கோர் பண்ண மாட்டார். ஸோ அந்த நிலைமையில தான் நம்ம ஆடிட்டு இருந்திருக்கோம். அண்ட் இன்னொரு பாயிண்ட், இந்த ப்ராக்டிஸில் டூபே வரல. ஸோ இது லாஜிக்கலாக பார்க்கும்பொழுது அப்போ டூபேவை மிடில் ஆர்டர் பேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. டாப் 3 ரைட்டு, நம்பர் 4 டூபே ஒரு லெஃப்ட் பிரிக்கிறதுக்கு, நம்பர் 5 பிரவில்ஸ் அண்ட் 6 வீர் 7 தோனி 8 ஓவர்டன்ற மாதிரி தான் கைஸ் இருக்கு. பிளஸ் ஓவர்டன் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகலன்னா ஒரு ராமகிருஷ்ணா கோஷோ ரமன் கானா ஆடிட்டு இன்னொரு பேசர் பதிலாக ஒரு ஸ்பென்சர் ஜான்சன் கூட உள்ள எடுத்துட்டு வர ஆப்ஷன் இருக்கணுன்றதுக்காக அவர் எடுத்துருக்கலாம். அண்ட் இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, எம்எஸ் அட் 7 ஓவர்டன் அண்ட் 8னா 2 பேருக்குமே ஸ்பின்னர்ஸ் அடிக்க வராது. அந்த டேட்டாவும் நான் எடுத்து வச்சிருக்கேன். என்னோட சிஎஸ்கே ப்ரிவியூ வீடியோ ப்ராப்ளி நான் நாளைக்கு ஷேர் பண்ணுவேன். அதில் அந்த டேட்டாலாம் எடுத்து வச்சிருங்க கைஸ், நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். 2 பேருக்குமே 120 ஸ்ட்ரைக்கில் தான் ஆடுவாங்க அகேன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ். அண்ட் ஆப்வியஸ்லி சிஎஸ்கேனாலே டெத் ஓவர்ஸ்ல ஃபாஸ்ட் பாலர்ஸ் போட மாட்டாங்க, ஸ்பின்னர்ஸ் தான் போடுவாங்க சிஎஸ்கே அகேன்ஸ்ட் தான். ஸோ அதுக்கு நம்ம டீம் எப்படி பிளான் பண்ண போறாங்கன்னு தெரியல. சப்போஸ் டூபே மேலே ஆடுறாருன்னா. ஸோ எஸ் கைஸ், எக்கச்சக்க குழப்பங்களோட நம்ம இருக்கும். இதுக்கு நடுவில் இந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் பார்க்கும்பொழுது டெஃபினட்டாக நம்ம முன்னாடி பார்த்த வெர்ஷன் ஆஃப் த டீம் தான் நம்ம சிஎஸ்கே ஆட போறாங்க, வித்தவுட் கார்த்திக் சர்மா வித் எம்எஸ்டி. ஸோ எம்எஸ் பிளேயிங் லெவலில் ஆடினா விக்கெட் கீப்பிங்கும் அவர் தான் பண்ணுவார். அவரோட விக்கெட் கீப்பிங்கில் லாஸ்ட் 2 இயர்ஸ்லேயே அதை நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் கைஸ். அகேன்ஸ்ட் பேசர்ஸ் லைக் வைடாக போட்ட பால்லாம் அவரால் கேட்ச் பண்ண முடியல, அதெல்லாம் விட்டுட்டாரு. நார்மலான ஒரு கீப்பர்னா பறந்து போய் பிடிப்பாங்க. ஐ மீன் ஈவன் எம்எஸ் கூட முன்னாடிலாம் பிடிச்சிருக்காரு கைஸ். ஸோ வந்து அந்த மாதிரி பேசர்ஸ் அகேன்ஸ்ட் தான் அவர் ஸ்ட்ரகிள் பண்ணதை பார்த்துருந்தோம். அண்ட் இது எல்லாமே எம்எஸ்டிக்கும் தெரியும். ஆல்ரெடி நிறைய பேர் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளை கேள்வி கேட்பாங்கன்றது அவருக்கும் தெரியும். அதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ணி ஆகணுன்ற ஒரு பாயிண்ட்டையும் எடுத்துகிட்டு வருவார். மென்டலி அவரால் பண்ண முடியும், மென்டலி அவர் ரெடி. பட் ஃபிசிக்கலி பாடி ஒத்துழைக்குமா, அவரால் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது பெரிய கொஸ்டின் மார்க் தான் கைஸ். அவரால் பண்ண முடிஞ்சால் ஹாப்பி தான், பட் பண்ண முடியுமான்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல. சப்போஸ் பண்ணலன்னா என்ன ஆகும், என்ன நெக்ஸ்ட் சொல்யூஷன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. பட் எனக்கு தெரியல கைஸ். ஸ்பென்சர் ஜான்சன் சைனிங் ஒரு பக்கம் அப்படி இருக்குது. இப்போ என்னன்னா ஃபினிஷர்ஸாக எம்எஸ் அண்ட் ஓவர்டன் தான் ஆட போகிறாங்கன்னு இருக்கு. இவங்க 2 பேர் ஆடினா ஸ்பின்னர்ஸ் வச்சு டார்கெட் பண்ண போகிறாங்க. கேகேஆர் கூடலாம் மோதிரம்னு வைங்களேன், வருண் சக்கரவர்த்தி 2 ஓவர் நிறைய 100 ஓவர் பின்னாடி பதுக்கிட்டா என்ன பண்ணுறது, மறுபடியும் போன வருஷத்தோட ரீவைண்டான்ற மாதிரிலாம் யோசிக்க தோணுது. பட் இது எல்லாமே சால்வ் பண்ணணும்னா டாப் ஆர்டர் நின்னாலே பிரச்சனை இல்லை, எல்லாமே சால்வ் ஆகிரும். பட் நிற்கணுமே, எல்லாமே ஒரு கொஸ்டின் மார்க் தான் கைஸ். லைஃபே ஒரு கொஸ்டின் மார்க் தான்ற மாதிரி இருக்குது. பட் பார்ப்போம், அவங்களுக்கும் இது தெரியும். கண்டிப்பாக இந்த டைம் ஏதோ ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சி தான் வருவாங்க. இனிமே போக தெரிய வரும். 30ஆம் தேதி இன்னும் கிளியராகவே தெரிஞ்சிடும். ஸோ எஸ் கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சிஎஸ்கே ப்ரிவியூவோட வரேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணும், சிஎஸ்கே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஹைப் பட்டனும் தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அகைன். டேக் கேர், பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.